ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா D14 டெசர்ட் கார்னருக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம் தானே யோசிக்கிறீங்க. ஸோ நாங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன். யாருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. இங்கே பார்த்தாலே தெரியுதுல்ல உங்களுக்கு, அக்ஷு ஆதியோட அப்கமிங் பர்த்டே ஈவெண்ட் இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து ப்ரீ பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நானும் அவங்க அத்தை மாமா எல்லோரும் சேர்ந்து பிளான் பண்ணி D14 டெசர்ட் கார்னர் வந்தாச்சுங்க. அங்கே வந்து கேக் ஆர்டர் கொடுக்கும்போது அப்படியே நாங்கள் எல்லாருமே ரோஸ் மில்க் குடிச்சிட்டு செம ஜாலியாக அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் கேக்கை வாங்கியாச்சு. இப்போ பிளான் என்னென்னா, D14 டெசர்ட் கார்னர்லேயே ப்ளேஸ் இருந்தாலும் நாங்கள் வந்து அங்கே கேக் வெட்டலை. கேக் வெட்ட போனது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சர்ப்ரைஸாக அக்ஷுக்கும் ஆதிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துல தான் கட் பண்ணணும்னு பிளான் பண்ணி நாங்கள் வந்து சும்மா ஜஸ்ட் அப்படியே போய் ஹைவேயில் வெட்டலான்னு நினச்சோம். பட் ஆனால் ஹைவேயில் வெட்டுறதை விட தம்பி சொன்னாங்க, நம்ம தாபா போயிடுவோம், அது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்ட்டு நாங்கள் வந்து இங்கேருந்து அர்பன் தாபா போயிட்டோம். அர்பன் தாபாவில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சோட ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க வந்து கேக் வெட்டணும் அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்காக வந்து எனக்காக இல்லை எங்களுக்காகன்னு சொல்லிட்டேன், பாப்பாக்காக வந்து பர்த்டே சாங்ஸ்லாம் போட்டு எங்களுக்குன்னு ஒரு டேபிள் அலோகேட் பண்ணி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கேக் வெட்டலான்னு முடிவு பண்ணோம். அது வரைக்குமே என்ன பண்ண போகிறோன்னே தெரியாமல் இருந்தேன். குழந்தைங்க கேக்கை விரிச்சதுக்கப்புறம் சூப்பர் டூப்பர் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க பர்த்டேக்காக 1 by 1 பார்த்திங்கன்னா நிறைய சாங்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருந்ததுங்க. அவங்க ரொம்ப எப்படி சொல்ல சியரப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் பர்த்டே செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோன்னு சொன்னோன்னே. ஸோ இப்போ வந்து கேக் எடுத்துகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்காக பாட்டெல்லாம் பாடி நாங்கள் அவங்கள ரொம்ப ஹாப்பியாக வச்சுருந்ததுனால ஸ்மைல் அவங்க ஃபேஸில் குறையவே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து கேண்டில் ப்ளோ பண்ண சொல்லிவிட்டு கேக் கட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொடுத்துக்கிட்டே வந்தோமா, அதன்படி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. கேக் கட்டிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஊட்டுவாங்கள்ல, அதில் ஃபஸ்ட்டு பைட் யாருக்கு கொடுக்குறான்னு பார்த்தா என்னோடய சின்ன பொண்ணு வந்து எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என் பெரிய பொண்ணு செம்ம சேட்டை. ஸோ அதனால் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பெரிய பொண்ணை விட சின்ன பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா அவங்க மாமாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்க மாமா அத்தைக்கு வந்து கேக் ஊட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னு தான். ஸ்னோ ஸ்ப்ரே வச்சுட்டும் பாப்பர்ஸ் வச்சுக்கிட்டும் 1 by 1 விளையாண்டுக்கிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். செம்ம சூப்பராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபன்னாக இருந்தது. எல்லோரு மேலேயும் ஸ்னோ ஸ்ப்ரே அடிச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தது. கேக் தான் ஸ்பாயில் ஆயிருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா, கேக்கை கொண்டு போய் நீங்கள் கடைக்காரங்கள்ட்டே கொடுத்துட்டோம், நீங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிக்கோங்கண்ணா, பாப்பா பர்த்டேக்குன்ட்டு நாங்கள் கட் பண்ணதுன்னு சொல்லியாச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு சாங் பாடிக்கிட்டு கேக் கட் பண்ண வச்சாச்சுங்க. நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி மாதிரி நமக்கு மாறிடுவாங்க. நம்ம எந்த தருணத்துலன்னு எதிர்பார்க்கவே முடியாது. அவங்க பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. அவங்க நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிடுவாங்க. அவங்க இல்லாமல் அப்படின்னு நம்மளால் யோசிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஜாலியாகிடுவாங்க இல்லையா, ரொம்ப பிளெண்ட் ஆயிடுவாங்க இல்லையா. அது மாதிரி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி வந்து எங்களோட ஃபேமிலியாகவே ஆயிட்டாங்க. ஸோ என் குழந்தைங்க நான் இல்லாமல் கூட இருப்பாங்க, ஆனால் அத்தை மாமா இல்லாமல் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையுமே நான் திட்டினாலோ இல்லை அவங்க திட்டினாலோ இந்த குழந்தைங்க ஓடி போய் அத்தை மாமான்னு அவங்க கூட தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஜான்வரியில் உங்களுக்கு தெரியும், என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், ஜான்வரி நியூ இயர் அப்போ தான் இவங்களை நான் பார்த்தேன். பட் ஆனால் இவ்வளோ சூப்பராக எங்கள் கூட ஃபேமிலியாக இருந்து எங்களோட எல்லா கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயுமே எங்கள் கூட இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்பெஷலி வந்து நான் என்னோடய தம்பியான ஹரிக்கும்
என்னோட தங்கச்சியான சரண்யாவுக்கும் நான் தேங்க் பண்ணணும். நிறைய இடத்துல நான் தேங்க் பண்ணியிருக்கணும். ஆனால் நான் தேங்க் பண்ணி அவங்கள பிரிக்க விரும்பலை. ஸோ அதனால் நான் சொன்னது கிடையாது. ஆனால் இப்படி ஒரு குட் சோல் நான் வந்து பார்த்ததே கிடையாது. என்னோடய லைஃப்பில் நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்காங்கங்க. ஆனால் எல்லாருமே வந்து என்னோடய லைஃப்பில் ஸ்டே பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில பேர் இருக்காங்க, ஒரு சில பேர் இல்லை. ஸோ அப்படி இருக்க தருணத்தில் வந்து எனக்குன்னு வந்து என் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயும் ஒன்றா இருந்து என் கூட இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் ரொம்ப பிளெஸ்டு. என்னோடய லைஃப்பில் கிடைச்ச ஒவ்வொரு ஃப்ரெண்டுமே எனக்கு ஒவ்வொரு விதத்துலேயும் ப்ரெஷியஸ் ஆனவங்க தான். அது மாதிரி இவங்க எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனவங்க. இவங்களோட பர்த்டே இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவோம் நாங்கள் நினைக்கவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இந்த குழந்தைங்களோட பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணோன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஹரி மாமாவும் சரண்யா அத்தையும் தான். ஸோ அக்ஷு ஆதியோட சார்பால் நான் வந்து இவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்கள் லைஃப்பில் அன்எக்ஸ்பெக்டடாக இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலான பர்சன் அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் இனி அப்கமிங் இதில் இருக்கிறதா இருக்குது. வீடியோஸ் எல்லாம் வரும். ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஆல். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க யூடியூப் சேனலுக்கு. மேற்கொண்டு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இந்த டே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் அடிதூளாக எங்களுக்கு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர்.